எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட இல்லம் தேடி கல்வி மையங்களில் குறும்பட கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ஏற்கனவே படம் எடுக்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் குறும்படம் எப்படி எடுக்கிறதுன்றதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்க தான் செய்யுது. அந்த சந்தேகத்துக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு குறும்படத்தை எடுப்பதற்கு 5 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். 1 கதை, 2வது கதாபாத்திர அமைப்பு, 3வது திரைக்கதை அமைப்பு, 4வது படப்பிடிப்பு அதாவது ஷூட்டிங், 5வது படத்தொகுப்பு. இந்த ஒவ்வொரு பகுதியை பற்றியும் இப்போ விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல கதையை பற்றி பார்க்கலாம். குறும்பட போட்டிக்கு 5 தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ள இந்த 5 தலைப்பிலிருந்து மாணவர்கள் ஏதேனும் ஒரு தலைப்பை தேர்வு செய்து கொள்ளலாம். அந்த தலைப்பை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் அவங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை உருவாக்கலாம். அடுத்ததாக கதாபாத்திர அமைப்பு. மாணவர்கள் கதையை முழுமையாக தயார் செய்து முடித்தவுடன் கதையில் வரும் கதாபாத்திரங்களை தேர்வு செய்யலாம். எத்தனை நபர்கள் வேண்டும், அவர்களின் வயது, அவர்கள் ஆணா பெண்ணா அல்லது பால் புதுமையினரா, வயது முதிர்ந்தவரா, இளம் வயதுடையவரா அல்லது குழந்தைகளா என்பதையெல்லாம் நீங்கள் கதையின் தேவைக்கேற்ப முடிவு செய்து கொள்ளலாம். கதையில் தேவைக்கேற்ப குழந்தைகள், இல்லம் தேடி கல்வி மையத்தின் தன்னார்வலர்கள், பெற்றோர்கள், அந்த பகுதியில் வசிப்பவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களை நடிக்க வைக்கலாம். திரைக்கதை அமைப்பு. நாம் தயார் செய்து வைத்திருக்கும் கதையை பார்ப்பவர்களுக்கு புரிகிற விதமாக திரையில் சொல்லணும்னா அந்த கதையை காட்சிகளாக எழுதணும். இதுக்கு பேர் தான் திரைக்கதை அமைப்பு. காட்சிகளை எழுதிய பிறகு அந்த காட்சியில் நடிக்கும் கதாபாத்திரங்கள் அவர்கள் பேசும் வசனங்களை திரைக்கதையிலே எழுத வேண்டும். அடுத்ததா படப்பிடிப்பு. திரைக்கதையில் நம்மளோட கதையை காட்சிகளாக எழுதியிருப்போம். இப்போ அந்த காட்சிகளை நம்ம ஃபோன் கேமராவை யூஸ் பண்ணி படம் பிடிக்கலாம், அதாவது ஷூட் பண்ணலாம். அப்படி படம் பிடிக்கும்போது ஃபோன் கேமராவை நம்ம எப்போவுமே லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். காட்சிகளை படம் பிடிச்சதும் அது கூட வர வசனங்களை எப்படி இணைக்கிறதுன்னு பார்க்கலாம். காட்சிகளை படம் பிடிக்கிறப்பவே நீங்கள் பேசுகிற வசனங்களும் அதில் பதிவாகும் அந்த குரல் பதிவை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம். அப்படி பதிவான குரல் பதிவோட ஒலி அளவு, அதாவது சவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் குறும்படத்தை எடிட் பண்ணும்போதே அந்த ஒலி அளவை அதிகப்படுத்தி வச்சுக்க முடியும். ஒருவேளை பதிவான குரலில் இரைச்சல் அதிகமாக இருக்குது, இல்லை குரல் பதிவு ஒழுங்காக பதிவாகலை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபோனில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டரில் சரியான வசனங்களை குரல் பதிவு பண்ணி எடிட் பண்ணும்போது இந்த குரல் பதிவை வீடியோவோடு இணைச்சிக்கலாம். கடைசியாக படத்தொகுப்பு. இது வரைக்கும் நாம் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கிற காட்சிகளை எல்லாம், அதாவது சீன்ஸ் எல்லாம் வரிசைப்படி ஒன்றா இணைச்சு ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு படமாக தொகுக்கிறது தான் எடிட்டிங். படத்தொகுப்பு அதாவது எடிட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே இன்ஷாட், கைன் மாஸ்டர், வீடியோ மேக்கர் போன்ற செயலிகளை டவுன்லோட் செஞ்சு எடிட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த மற்ற செயலிகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். படத்தொகுப்பிற்கான செயலி, அதாவது எடிட்டிங் சாஃப்ட்வேரில் நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கிற படக்காட்சிகள், குரல் பதிவு மற்றும் பின்னணி இசைகளை அந்த ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம்.